அடுப்பு பற்ற வச்சு ஒரு வடைச்சட்டி வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை ஊற்றிக்குங்க. அதில் கொஞ்சமாக கடுகும் கடலைப்பருப்பும் போட்டுக்குங்க. கடுகு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அதில் 2 வரமிளகாயும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு நல்லா வணக்குங்க. வெங்காயம் நல்லா வணங்கினதும் ஒரு சுரக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. கடைசியாக டேஸ்ட் பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியமில் வச்சு மூடி வச்சுருங்க. சுரக்காயை தண்ணி விடும். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுக்குங்க. என்னடா ரெசிபி சொல்லாமே சமைச்சிட்ருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? சோறு வைக்கிறது முக்கியம் இல்லைங்க, அதுக்கு பேர் வைக்கிறதா முக்கியம். அதனால் இந்த ரெசிபியோட பேர் என்ன நீங்களே சொல்லுங்கள். சுரக்காய் நல்லா வந்துருச்சு. இப்போ இதை ஆற வச்சுருவோம். 1 கப் தயிர் எடுத்து அதை உடச்சி வச்சுக்கோங்க. தயிருக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக சேர்த்துங்க. நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு கூட மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். 4 பல் பூண்டு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 3 நுணுக்கி வச்சுருக்கேன். இதை நம்ம எடுத்து வச்சுருக்கிற தயிரில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ இதில் ஆறுன சுரக்காய் நம்ம சேர்த்துக்கலாம். வணங்கின எல்லா சுரக்காயும் சேர்த்தாதீங்க. 1 கப் சுரக்காய் மட்டும் சேர்த்திக்கங்க. நல்லா ஆறுன பின்னாடி தாங்க சேர்க்கணும், இல்லைனா தயிர் திரியாக ஆகிடும். அவ்வளோதாங்க. இதை மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். இதை சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இதனோட பேர் என்ன கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.